இந்த கதையுடைய மெயினான வில்லி அப்படிங்கிறது வந்து கோபி கூட கிடையாது. அது வந்து ஆக்சுவலாக ஈஸ்வரி தான். பாக்கியா இந்த வீட்டு மருமகளாக இருந்தபோது அவங்க நிம்மதியாக இருக்க விட்டதில்லை. அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தில் கூட அவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து சப்போர்ட் பண்ணதே இல்லை. எப்போ பார்த்தாலும் அவங்களை குறை சொல்லிக்கிட்டு இது எப்படி விளங்குன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் ராதியாவுக்கும் நல்ல மாமியாராக இருந்ததில்லை. அதாவது கடைசியில் இந்த சீரியலுடைய கடைசியில் பாக்கியா வந்து இவர் வேணவே வேணாம் கோபி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ராதிகாவும் வேணான்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் கூட சேர்ந்து கை கழுவி விடுறது தான் ஒரு கரெக்டான முடிவாக இருக்க முடியும். இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படியாச்சும் வந்து யார் கோபியை வீட்டுக்கு கூட்டு போகிறதுங்கிற ஒரு சண்டை. அந்த சண்டையில் வந்து கோபி அவருடைய குழந்தைகளான செழியன் இனியா சொன்னதுனால அவர் முடிவு பண்ணிட்டார், நான் அவர் வீட்டுக்கே போகிறான்னு முடிவு பண்ணார். அது எப்படி அவர் வீடு ஆகும்? டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க, இப்போ வந்து பாக்கியாவுக்கு காசு போட்டு வாங்கின வீட்டுக்கு போகிறதுக்கு வெக்கங்கிறதே இருக்காதா? பாக்கியா முடியவே முடியாதுங்கிறாங்க. ஆனால் அவங்களே வந்து ஷாக் ஆகிற மாதிரி அவனே முடிவு எடுத்துட்டான் அப்படிங்கிறாங்க. இவர் முடிவெடுத்தானா முடிவெடி காட்டி எனக்கு என்னன்னு சொல்லி கதையில் கண்டிப்பாக அவரை வந்து வீட்டுக்குள்ளே வரத்துக்கு பாக்கியா விடக்கூடாதுங்கிறது தான் கரெக்டான ஒரு முடிவாக இருக்க முடியும். அதே மாதிரி ராதிகா ஒரு வேறான்னு கை கழுவிட்டு போனதாகவே இருக்கட்டும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.